மண்ணு போட்டு ஏற்றி வச்சுருக்கோம். இனி இதை வந்து அப்படியே உள்ளே வச்சிடுறேன். மலைக்கு மேலே ஏறிப்போ. இந்த இடத்துல வந்து நான் ஏற்கனவே வந்து கொஞ்சம் பூசணிக்காய் விதைகள் வந்து முளைக்க போட்டு வச்சுருந்தேன். இப்போ தான் வந்து அதெல்லாம் வளர்ந்து கொஞ்சம் பெருசாகிருக்கு. அதனால வந்து நிறைய மண் போட்டு இன்னும் தூக்க முடியல. இன்னும் கொஞ்சம் தூக்கியிருந்தோம் அப்படின்னா டீக்கு வந்து நல்லா இருந்திருக்கும். இது வந்து இன்னும் கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறமா இன்னும் கொஞ்சம் மண் போட்டு நம்ம வந்து ஹைட் ஏற்றிக்கலாம். அக்டோபரில் ஹாலோவின் வருதில்ல, அதுக்காக வந்து கொஞ்சம் பூசணிக்காய் வந்து முளைக்க போட்டிருக்கோம். இப்போவே இந்த வாட்டி வந்து நம்ம தோட்டத்தில் இருந்தே பூசணிக்காய் பறித்து அதை வந்து கார்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. எதிர்பாராத விதமாக கை தவறி கீழே விழுந்து இந்த மண் சட்டி உடஞ்சிருச்சு. ஆனால் என்ன லக் அப்படின்னா கரெக்டாக சென்டரில் உடஞ்சிருக்கு. அதனால் இதில் வந்து சின்னதாக பெயிண்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து வாலில் மவுண்ட் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் பிரைட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டாக நடுவில் உடஞ்சதுனால 2 பீஸையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இதை வச்சு ஒரு பேஸ் கோட்டிங் கொடுத்துட்ருக்கேன். ஃபுல்லாகவே எல்லா சைடும் கவர் பண்ண போகிறேன். அதுக்கப்புறமா அக்ரிலிக் பெயிண்டில் ஒயிட் கலர் கொடுத்துட்ருக்கேன். இதுக்கு மேலே நம்ம வந்து வேறு கலர்ஸ் கொடுக்கும்போது இன்னும் நல்லா பிரைட்டாக தெரியும். அதுக்காக அடுத்தது ஒரு பிங்க் கலர் கொடுத்தேன். இது ரொம்ப அடிக்கிற மாதிரி இருந்தது. அதனால இந்த 2 கலரையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அடித்தோம் அப்படின்னா கொஞ்சம் லைட் பிங்க் கலர் கிடைக்கும். அதுக்காக இந்த 2 கலரையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே வந்து ஃபுல்லாக ஒரு கோட்டிங் கொடுத்துட்ருக்கேன். பெயிண்ட் காஞ்சதுக்கப்புறமா முன்னாடி ட்ரெஸ்ஸில் வச்சு தைக்கிறதுக்காக வாங்கின பட்டன் கொஞ்சம் மீதி இருக்குது. அதை வந்து அப்படியே கம்